ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 இந்த புது வருஷத்துல சொகுசு வாழ்க்கை வாழப்போகும் 6 ராசிக்காரங்களை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த 2026 புது வருஷம் 6 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புதுமையை புகுத்த போது, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கையை கொடுக்க போகுது, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்ற போகுது. அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அந்த அளவுக்கு பணத்தையும் தங்கத்தையும் 16 செல்வத்தையும் கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு செல்வ மழை பொழிந்து அவங்க சொகுசு வாழ்க்கையில் சொந்த வீடு, காரு, வெளிநாட்டு டூரு, இதை அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதேமாரி உங்களுடைய வருமானம் 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்குன்னு அதிகரிக்க போது. ஒரு வேலை மூலமாகவோ அல்லது தொழில் மூலமாகவோ உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வருமானம் வரப்போகுது. சரிங்களா? அதாவது உங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது அந்த வருமானம். அதாவது உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது புதிதாக ஏதாவது அறிமுகம் ஆகின்ற புதிய நண்பர்கள் மூலமோ அல்லது உங்கள் நண்பர்கள் அனைவரும் நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு தொழிலோ ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது விதமான தொழில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்க போகிறீங்க. அது வேலை மூலமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆல்ரெடி செய்கிற தொழிலே கூட நீங்கள் அதை விரிவுபடுத்தி அதனால் மிகப்பெரிய வருமானம் வரும். அப்படி இல்லைனா புதுசாக இது வரைக்கும் நீங்கள் அந்த தொழிலை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட தொழிலை நீங்கள் புதுசாக அதை நீங்கள் முயற்சி பண்ணி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. உங்களோட வாழ்நாளும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையும் சரி, உங்கள் குடும்பமே, உங்கள் வம்சமே இந்த 2026 புது வருஷம் இந்த 6 ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சரிங்களா? நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த 2026 வருஷம் இந்த பலன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2026 அதாவது அந்த ஆண்டு பலன் ஒன்று இருக்குது. அந்த ஆண்டில் நடக்கிற இந்த கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இதுங்களுக்கும் ஒரு பலன் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 2026 இந்த புது வருஷம் 6 ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அதுக்கு முன்னால் அந்த 6 ராசிக்காரங்க யாருன்றதை நான் சொல்லிடுறேன். அந்த 6 ராசிக்காரங்க யாருன்னா மேஷம், ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், விருச்சிகம். மேஷம், ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், விருச்சிகம். இந்த 6 ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வருஷம் செல்வத்தை மழையாக கொடுக்க போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, முயற்சி பண்ணணும். இந்த 2026 வருஷத்தை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி பார்க்கணும். அதே மாதிரியே நீங்கள் அந்த முயற்சி செய்யும்போது ஒவ்வொரு நாளுக்குமே உங்கள் வாழ்க்கையில் அந்த முன்னேற்றத்தை அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதை நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளையுமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். சரிங்களா? அதாவது நம்ம வருமானம் வரும்போதே அதை நல்ல துறையில் முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புத்திசாலிங்க வருமானம் வரும்போதே அதை சேமித்து யார் வைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டமே வராது, பணம் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நல்லா வருமானம் வருதா, ஆஹா இந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வருது, நம்ம லைஃப் லாங் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் வரும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு சேமிக்காமல் சும்மா அடுத்தவங்ககிட்ட கொடுக்குறது, தாம் செலவு பண்ணுறது, தேவையில்லாத செலவு பண்ணுறது, விரைவு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஒரு காலகட்டத்தில் நாளைக்கு என்ன நடக்கணும்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு வேலை போனாலோ ஏதோ ஒரு கஷ்டகாலம் வந்துட்டாவோ அவங்கக்கிட்ட பணம் அந்த வருமானம் நின்றுடும். அவங்க அப்போ தவிக்கிற தவிக்கு அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த புது வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்க போது, மிகப்பெரிய, அதாவது 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு உங்களுடைய வருமானம் அதிகமாக போகுது. அதை சேமிக்கணும். சரிங்களா? தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ இல்லை நீங்கள் நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயாவது முதலீடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சேமிப்பு ஒரு பக்கம் அது வளர்ந்துனே போகும். இப்போ உதாரணத்துக்கு இல்லை, வெள்ளியிலையோ ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு 10 கிராம் வெள்ளி வாங்கலாம். இன்றைக்கி 1 கிலோ வெள்ளி 2.5 லட்சம் கிட்ட வந்துட்டுது. சரிங்களா? அந்த விலை கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் ஏறிச்சு.
அப்போ பாருங்க, தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ முதலீடு பண்ணுங்க. உங்களுடைய சேமிப்பு வந்து அப்படி முதலீடு பண்ணும்போது அது ஒரு பக்கம் தன்னைத்தானே வளர்த்து கொண்டே வரும். தன்னைத்தானே அது ஒரு பக்கம் பெருகிட்டே போகும். அப்படிப்பட்ட இந்த 2026 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போது. அதை நல்ல முறையில் பயன்படுத்தினா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் முயற்சி செய்யணும். சரிங்களா? இந்த 2026 வருஷத்துடைய இந்த ராசி பலனும் சரி, இந்த 2026 வருஷத்தில் வர்ற அத்தனை கிரக பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, சுக்கிர பயிற்சி, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் திறமைசாலி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த திறமைசாலியோட நீங்கள் உங்கள் திறமைக்கு கூடவே இந்த அதிர்ஷ்டமும் சேரும்போது, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆற்று பக்கம் ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கு. எப்பயுமே ஒரு ஆறுனா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வந்து தண்ணி போகும். அப்போ அந்த ஆற்று தண்ணி போகிற திசையிலே நம்ம பயணம் பண்ணோம்னா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒரு 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 கஷ்டமாகவே இருக்காது இல்லையா? நம்ம வந்து அந்த துடுப்பு போடுறதுக்கு நம்ம வந்து துடுப்பே போட தேவையில்ல. அது மட்டும் அந்த தண்ணியே வந்து அதை வந்து நம்மளோட நம்ம பயணத்தை வந்து அதுவே பார்த்துக்கும். அந்த மாதிரி தான் அந்த 2026 வருஷம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து சொகுசு வாழ்க்கையாக அமைய போகுது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? சரிங்களா? இந்த 2026 வருஷத்தில் வர ஒவ்வொரு நாளையுமே ஒவ்வொரு வாய்ப்பாக நீங்கள் அதை வந்து நினைக்கணும். சரிங்களா? அதேமாரி உங்களை விட திறமைசாலி யாருமே கிடையாதுங்க. சரிங்களா? முதல்ல இந்த 6 ராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுடைய திறமை தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா? அதேமாரி உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, உங்கள் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாருமே நீங்கள் வளர்வதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. அதேமாரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மலையை கூட பெரட்டலாம். அந்த அளவுக்கு திறமைசாலி. 10 பேர் 20 பேர் செய்கிற வேலையை ஒரே ஆளாக செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்தவங்க வந்து நீங்கள். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் இந்த 2026 வருஷத்தை நல்ல முறையில் பயன்படுத்திடணும். அதாவது வருமானம் வரும், முயற்சி பண்ணிங்கன்னா வேலையோ வியாபாரத்து மூலமாகவோ மிகப்பெரிய ஆதாயம் இருக்குது. சரிங்களா? ஆனால் வர்ற பணத்தை சேமிக்கணும். வாழ்க்கையில் வந்து நம்ம தினமும் நம்ம எப்படி காலையில் எழுந்தால் சாப்பிட்றோம், குளிக்கிறோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம், அந்த மாதிரி சேமிப்புலேயும் வந்து கவனம் இருக்கணும். சரிங்களா? கோயிலில் கூட எதுக்கு தெரியுமா உண்டியலை வச்சுருக்கிறாங்க? கோயிலில் நம்ம போனால் நம்ம எப்படி அமைதியாக இருக்கும், அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து சமாதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். அதேமாரி சேமிப்பும் இருக்கணும். அதனால தான் அந்த உண்டியலில் வந்து நம்ம வந்து பணத்தை போட்டு வரோம். அதேமாரி குடும்பத்துக்கும் சேமிப்புன்னு ஒரு 20% 25% நீங்கள் உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் சேமித்து பாருங்களா, வறுமை உங்கள் பக்கமே வராது. நீங்கள் செலவு பண்ண 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 பணம் உங்ககிட்ட இருந்து போயிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த 2026 வருஷம் அள்ளி அள்ளி கொடுக்க போகிற பணத்தை சேமிங்க. தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ முதலீடு பண்ணுங்கள், அல்லது வந்து நீங்கள் லேண்டில் கூட முதலீடு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதேமாதிரியே உங்களுக்கு அது வரப்போகுது, இது வரப்போகுது, நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுடைய கண் திருஷ்டி வந்து உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு பையன் ரொம்ப ஏழை தான் அவன். சரிங்களா? ரொம்ப ஏழை. அதாவது அவன் குடும்பத்தை வந்து எல்லாருமே ரொம்ப அந்த அவங்களெல்லாமா கூப்பிட்றது அப்படி. இப்போ ஒரு அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் வச்சிங்களா, இந்த பையனோட குடும்பத்தை கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஏழை அவங்க. சரிங்களா? அந்த குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்து நல்லா படித்து ஒரு வேலை வாங்கிட்டான். வேலை கிடைச்சதுமே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னது அந்த பையனுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்சிதா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அவங்க சொந்தக்காரங்களுக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அவங்கள எல்லாருமே ஒரு கௌரவமாக பார்த்தாங்க. என்ன அந்த, ஏன்னா மற்றவங்க வீட்டில் யாரும் அந்த மாதிரி பசங்க படித்தவங்கலாம் சும்மா தான் இருக்காங்க, இல்லை அரியர் வச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்காங்க, எவனும் வேலைக்கும் போகல. ஏன்னா அவங்கவுங்க வீட்லேயும் கொஞ்சம் நல்ல அவங்க அந்த பசங்களாம் நல்ல நிலைமையில் இருந்தால் ஓகே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாரும் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த பையன் நல்ல முறையில் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்மளும் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லி திறமையால் ஒரு வேலையை வாங்கிட்டான். அது வந்து சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி போச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 6 மாதம் ஆச்சு, அவனுக்கு வெளிநாடு வாய்ப்பும் வருது. சரிங்களா? அதை வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறான். அமெரிக்காவுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு அம்மா கிட்ட சொல்கிறான். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சொந்தக்காரங்களெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, என் பையன் அமெரிக்காவுக்கு போகிறான்ட்டு. அதேமாதிரி அவங்க தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டையும் சொல்லி விட்டாங்க, இந்த மாதிரி என் பையன் வெளிநாட்டுக்கு போகிறானதும். இது மிகப்பெரிய புகைச்சலாகி போச்சு அவங்க சொந்தக்காரங்கள் மத்தியில். என்னடா அது, அந்த பையன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம் அது, அந்த பையன் நல்லா வேலைக்கு போயிட்டான், இப்போ வெளிநாட்டுக்கும் போகிறானே அப்படின்ற மாதிரி கண் திருஷ்டி போட்டாங்க. அந்த வெளிநாடு போகிற ட்ரிப்பே கேன்சல் ஆகிப்போச்சு. ஒரே வாரத்தில் கேன்சல் ஆகிட்டுது. அப்புறம் வந்து அம்மாட்ட சொல்கிறான், அம்மா அந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டுது, அடுத்தது எப்போ வரும்னு தெரிலம்மா அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கு அடுத்தது அவங்க அம்மா நினச்சாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கும் தெரியும், சொந்தக்காரங்க கண் திருஷ்டி போட்டு தான் அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப அந்த வாய்ப்பு வந்தது. அவன் வெளிநாட்டுக்கு போகிற வரைக்கும் சொல்லவே இல்லை. அவங்க யார்ட்டுமே சொல்ல.
அவன் வெளிநாட்டுக்கு போன பிறகு தான் வந்து சொன்னாங்க, எங்கள் பையன் எங்கே போனான், எங்கே இருக்கான் பையன் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்றதும். என்ன சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொந்தக்காரெல்லாம் சொன்னாங்க. இல்லை போன பிறகு சொல்லிக்கலான்னு விட்டுட்டோம் அப்படின்ட்டாங்க. சரிங்களா, எந்த ஒரு விஷயமே நடந்து முடிஞ்ச பிறகு சொல்லுங்கள். அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதால ஏதாவது வருதா? அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதால ஆபத்து தான். அப்படிப்பட்ட உங்களுடைய பிளானு, உங்களுடைய வருமானம், சரிங்களா, உங்களுடைய வளர்ச்சி, இதை பற்றிலாம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாது. ஏன்னா நீங்கள் அது உங்களுக்கு பெருமை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கேட்குறவங்களுக்கு அது வயிறு எரி. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை மாதிரி திறமைசாலி அவங்க கிடையாது, அந்த அளவுக்கு நல்ல விஷயமா அவங்களுக்கு நடந்திருக்காது. அதனால் யாராக இருந்தாலும் அதை நினச்சி கவலை தான் போடுவாங்க. அந்த திருஷ்டி வந்து உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். சரிங்களா, அப்படிப்பட்ட இந்த 2026 வருஷத்தில் இந்த 6 ராசிக்காரங்க மேஷம், ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், விருச்சிகம், இந்த 6 ராசிக்காரங்க வந்து சொகுசு வாழ்க்கை வந்து வாழ போகிறீங்க. இந்த வருஷத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரியே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி வருமானம் வரும்போதே, வாய்ப்பு இருக்கும்போதே அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து பெருக்க ஆரம்பிக்கணும். சேமிப்பை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். அதை நல்ல தொழிலில் முதலீடு பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற டெக்னாலஜிக்கெலாம் உக்காந்துக்கினே கோடீஸ்வரன் ஆகலாம். சரிங்களா, வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். உங்கள் வீட்டில் சேமிப்பு இருந்தாவே நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் தான் பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ குடும்ப தலைவிகள் வேலைக்கே போகல, அவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் வந்து வீட்டு வேலையை தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களே இப்படிப்பட்ட தன்னோட கணவனுடைய வருமானத்தில் ஒரு 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 குறிப்பிட்ட பகுதியை வந்து அவங்க வந்து கேட்டு வாங்கிக்கினா அதை வந்து தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ முதலீடு பண்ணி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறி இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். அவங்க பண்ணதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எத்தனை பேர் சொந்த வீடு, ஏகப்பட்ட வீடு வாங்கி போட்டிருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு வருமானம் வருது. ஒரே ஒரு தான், அதாவது அந்த பொண்ணு வந்து திருமணமாச்சு, சேமிக்க ஆரம்பிச்சுது. அந்த சேமிப்பை வந்து தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் முதலீடு பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அப்படியே பண்ணிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் ஒரு வீடு சொந்தமாக தனி வீடே வாங்கிச்சு. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் அங்கே இங்கன்னு ஒரு 10 வீட்டுக்கு மேலே நிற்கிருக்கு. வீட்டிலேருந்தே வருமானம் வந்து பல லட்சம் வருது. ஒரு மாதத்துக்கு அவங்க எந்த வேலையும் பார்க்கணும். வீட்டு அந்த வாடகையே அவங்களுக்கு வந்து பல லட்சம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வருது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் இந்த புது வருஷம் கொடுக்க போது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய ஆளாக பெரிய கோடீஸ்வரன் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.